உங்களுக்கு தான் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க நைட்டு 8 மணிக்கு. நான் போனேன், காலைல வரேன்னு சொன்னான். போனான் நேராக நானும் இப்படி தான் போனேன். போய் என்ன மேடம் என்ன பிரச்சனை கேட்டான். கேட்டு நிற்கும்போது வந்து அந்த மேடம் வந்து பட்டு பட்டுன்னு என்னை அடிக்கிறாங்க. என்ன காரணத்துக்கு அடிக்க என்ன கேஸ் கொடுக்குறேன்னு கேட்டால், என் பிள்ளைங்களே எங்கிட்ட விட்டு நீ போய் கேஸ் கொடு. அவங்க அப்பா நான் கேட்டேன், என் பிள்ளைங்களே எங்கிட்ட விட்டுறேன் நீ கொண்டு போய் கொடுத்துட்டுல. நானும் இதை தான் கேட்டேன், நானும் போய் கேஸ் கொடுக்குறேன் என் பிள்ளைங்களும் விடணும் போது உடனே பட்டான்னு அடிக்கிறாங்க எல்லாம். ஆனால் ட்வீட் நீ அப்படி இருக்கிறால என்னை ரிமாண்ட் பண்ணுங்கன்னா பண்ணணும் தானே இதுங்க தான். என்னை ரிமாண்ட் பண்ணுறது தான் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு தான் ஸ்டேஷன் தெரியும், அவங்ககிட்ட பணம் பழங்க எனக்கு போயிட்டு போகிறாங்க. எனக்கு யாரும் இல்லை, நான் ஒண்டியே தான் வரேன் அப்படின்னு சொன்னோடனே வந்தோடனே பட்டுன்னு அடிக்கிறாங்கண்ணா. அது ஏன்னா எங்கள் பேர் மணிவேல். மச்சான் முனுசாமி சந்தியா அவங்க குடும்ப பிரச்சனையில் போயிட்டு மகளிர் ஸ்டேஷனுக்கு கொடுத்துருந்தாங்க. குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு காலையில் போனோம், ஸ்டேஷனுக்கு போனோம். அங்கே பேசிட்டுறதுக்குள்ளே வாக்குவாதம் ஏதோ ஒன்று வந்துருக்குது. வாக்குவாதம் வரக்குள்ளே போலீஸ் வந்து தர மாதிரி அடிச்சிட்டாங்க. மன உளைச்சலில் வெளியே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் போயிட்டு அவன் மருந்து வாங்கி சாப்பிட்டு பாய்ச்சி சாப்பிட்டாங்க. இப்போ அவங்க தக்க நடவடிக்கை எடுக்கணும். அவனுக்கு உரியான இது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான், சீரியஸாக இருக்கான். அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து ஒரு பதில் சொல்லி நாங்கள் அங்கே தான் இருந்தோம். நாங்கள் கூடியே தான் இருந்தோம், பக்கத்துலேயே தான் இருந்தோம். அவங்க வந்து அடிக்க போடல. 4-5 பசங்க இருந்தாங்க. பக்கம் இருந்தவங்களாம் இருந்தாங்க, நல்லா பார்த்துட்டு தான் நாங்கள் கேஸில் இருந்தாங்க, நிறைய இருந்தாங்க. எதுக்கு அடித்தாங்கன்னு தெரியல. அவதான் குடும்ப பிரச்சனை வாக்குவாதம் போட்டு பேசிடுறாங்க. கூப்பிட்டு பேசினக்குள்ளேயே உள்ளே இருந்த நம்ம வந்து அடிச்சுட்டாங்க. இவரெல்லாம் தவறாக பேசினாரா? தவறெல்லாம் எதுவும் பேசல. வாக்குவாதம் போட்டு மகளிர் கூப்பி விசாரிச்சாங்க. எதுவுமே பேசிட்டக்குள்ளே வந்து அவங்க எதிர்பாராத